தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். போலந்து நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம். 2 நாள் அரசுமுறை பயணமாக தற்பொழுது பிரதமர் மோடி போலந்து நாடு சென்றிருக்கிறார். போலந்துடைய தலைநகரான வார்சாவிற்கு சென்றிருந்த அவருக்கு பலத்த வரவேற்பு என்பது அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் போலந்துடைய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 45 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்திற்கு பயணம் செய்யும் அரசுமுறை பயணமாக செல்லும் இந்திய தலைவர் ஒருவர் என்ற ஒரு பெருமையும் தற்பொழுது பிரதமர் மோடி பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா போலந்து இடையேயான 70 ஆண்டு கால ராஜாங்க உறவை கொண்டாடும் வகையில் இந்த ஒரு அழைப்பிற்கு அந்நாட்டினுடைய அதிபர் விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் அங்கு சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2 நாட்கள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் அங்கிருந்து அந்நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அதிபர் ஆகிய 2 பேரையும் சந்தித்து ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையிலும் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு போலந்து நாட்டிலிருந்து நேரடியாக உக்ரைனுக்கும் அவர் செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய அந்த அழைப்பின் பேரில் அவர் அங்கும் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக செல்ல உள்ளார். மிக முக்கியமாக பல்வேறு ஒப்பந்தங்களும் இந்த ஒரு சந்திப்பின் பொழுது நாளை இந்தியா மற்றும் போலந்து இடையே கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக இந்தியா 3 பில்லியன் அளவிலான ஒரு முதலீட்டை போலந்தில் செய்ய உள்ளதாகவும் அதன் பிறகு அது கூடுதலாக இருக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமான தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் இந்தியர்கள் மற்றும் இந்தியர்களுடைய மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுமே அவர்கள் சந்திப்பு உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 25,000 இந்தியர்கள் அங்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் 5,000 பேர் மாணவர்களாக அங்கு படித்து வருகிறார்கள். அவர்களையும் பிரதமர் மோடி நாளை நடைபெறவுள்ள விழாவில் சந்திக்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.